இதுக்கு பொருளாதார ரீதியாக யார் இது லாபம் அடைவாங்க? ஏன்னா எத்தனால் உற்பத்தி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தனியார் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு லாபம் தருகின்ற ஒரு வேலையாக தான் இது இருக்கும். அதனால மக்கள் இதெல்லாம் விருப்பப்பட்டு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற மக்கள் மேல் திணிக்கப்படுகின்ற பல திட்டங்கள்ல இது ஒரு திட்டமாக இருக்கு. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வந்துட்டு பெரிய அளவுக்கு நிலங்களை எடுத்து அங்கிருந்து உங்களுக்கு எத்தனாலை உற்பத்தி செய்து அவற்றை பெட்ரோலோடு கலந்து எரிபொருளாக விற்கின்ற போது அவருக்கு லாபம். நீங்க மக்காச்சோளமா விற்கும் போது அவங்களுக்கு லாபம் கம்மி. ஆனா இது எத்தனாலா விற்கும் போது அவங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கு. 140 கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் உணவு தற்சார்பு தன்மை நம்மகிட்ட இல்லை அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு டேண்ட். இப்போ இவங்க 20% மிக்ஸ் பண்ணும் போது இப்போ வெஹிக்கிளோட லைஃப் டைம் குறையுது இல்லையா? அப்போ மக்களோட அந்த வேல்யூபிள், மக்களோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பெருசாக பாதிக்கப்படுது இல்லை? ஆமாம், பாதிக்கப்படுது. இப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க, சரி கார் போச்சுன்னா அப்புறம் திருப்பி நீங்கள் கார் வாங்கினதே மாறு. நீங்கள் உங்களுடைய வாழ்வியல் அப்படிங்கிறது நீங்கள் முழுக்க உங்களுடைய தற்சார்பு தன்மை அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு கம்பெனியை நம்பி தான் இருக்க, அப்படிதான வாழ்வியல் தான் அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் பூவிலின் நண்பர்கள் திரு வெற்றிச்செழியன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். மக்களோட அன்றாட தேவை இன்னைக்கு வாகனங்கள், குறிப்பாக டூ வீலும் சரி கார்லையும் சரி, இன்னைக்கு மக்கள் தினசரி பயன்பாட்டில் இருக்கு. குறிப்பா இன்னைக்கு அது இந்திய நாட்டில் ஒரு பெரிய விவாதமாக பேசப்படுற பொருள் பெட்ரோலியம். எப்படி வாங்குறது, விலையேற்றம் அதிகமாக இருக்குது, க்ரூட் ஆயில் காஸ்ட்லியாக இருக்குது, இப்படி போன்ற பல விவாதங்கள் நமக்கு இருக்குது. ஆனால் இப்போது குறிப்பிட்ட ஒரு ஸ்கேம் அப்படின்ற ஒரு வார்த்தை இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் உலாவிட்டு இருக்கு. E20 பெட்ரோல் என்ன நடக்குது இந்தியாவில்? அதாவது என்னன்னா, இப்போ பெட்ரோலுக்கான தட்டுப்பாடு உங்களுக்கு தெரிஞ்சுதான். வருடந்தோறும் நம்ம பெட்ரோலில் நம்ம இறக்குமதி செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம உள்நாட்டு உற்பத்தியோட நம்ம வெளிநாட்டு நம்பி தான் இருக்கிறோம். ஸோ பல பில்லியன் டாலர்ஸ் பல ஆயிரம் பில்லியன் டாலர்ஸ் கொடுத்து தான் நம்ம இறக்குமதி செய்யணும். ஸோ பெட்ரோல் இந்த இறக்குமதியை நம்ம எப்படி குறைப்பது என்பதற்கான பல்வேறு விதமான யோசனைகள் அப்படிங்கிறது ஒன்று. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன, இது புதிய கண்டுபிடிப்பு கிடையாது. 20-30 வருடங்களுக்கு முன்பாக மேற்கத்திய நாடுல என்ன பண்றாங்கன்னா, பெட்ரோலோட சேர்த்து நம்ம இந்த எத்தனாலை கலந்து நம்ம பயன்படுத்தலாம். 1% or 2% அப்படிங்கிறது அளவுக்கு கலந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ தட் பெட்ரோலினோட தேவை ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறதா. ஏன்னா நீங்க பெரிய லார்ஜ் ஸ்கேலா பல 1000 லிட்டர்ஸ் இறக்குமதி பண்றீங்களா? ஸோ அதுல நீங்க குறிப்பிட்ட அளவிலான எத்தனால் கலக்கும் போது ஸோ உங்களுக்கான இது தட்டுப்பாடு குறையும் அப்படிங்கிற வகையில அறிமுகம் படுத்தலாம். இந்தியாவும் அது செய்தாங்க. ஸோ 2013-14 நாம என்ன ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, 1 லிட்டர் பெட்ரோல் அப்படின்னா அதுல 1.5 லிட்டர்ஸ் ஆஃப் எத்தனால் இதை கலந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற வகையில இருந்து. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த அளவை திடீர்னு அதிகப்படுத்துறாங்க. 2021 அறிவிப்பு என்ன பண்றாங்கன்னா, அது 10% ஆகும் அப்படின்னு அதிகப்படுத்துறாங்க. இப்போ அடுத்து 20% அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவ்வளவு அதிகமாக குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் கேப்ல நீங்க போகும்போது இதனுடைய பிரச்சனை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு. ஏன்னா வாகனங்கள் இந்த சதவீதத்துக்கு தாங்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுதான் இப்ப பேசப்படலாம் இருக்கு. இரண்டாவது இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இதுக்கு பொருளாதார ரீதியாக யார் இது லாபம் அடைவாங்க? ஏன்னா எத்தனால் உற்பத்தி அப்படிங்கிறது முழுக்க தனியார் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு லாபம் தருகின்ற ஒரு வேலையாக தான் இது இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. ஸோ அப்போ இந்த 2 அம்சங்கள்ல தான் இது இப்போ ஒரு பிரச்சனைக்குரியதாக இப்போ பார்க்கப்படுகிறது. இப்போ மக்களுக்கு இந்த எத்தனால் என்ற ஒரு விஷயம், இது ஒரு பயோஃபியூவல். மெயின்லி இது ஆல்கஹாலில் தான் இது கன்வெர்ட் ஆகிட்டு பெட்ரோல் கூட மிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த விஷயம் முழுக்க, அதாவது இப்போதைக்கு 20%, 80% அண்ட் 20% ஆஃப் பெட்ரோல் வாகனங்களுக்கு போடுற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. இது மக்கள் ஏத்துப்பாங்களா? அந்த புரிதல் இருக்கா மக்கள் ஏத்துக்குவாங்களா இல்லைங்கிறத தாண்டி உண்மை இல்ல, இது ஆப்ஷன் இல்லை. இப்போ எத்தனாலோட பெட்ரோல், பியூர் பெட்ரோல்னு ஒண்ணு இருக்கு. இப்போ எத்தனாலும் பெட்ரோலும் கலந்து மக்களுக்கு விநியோகம் பண்றத மக்கள் எப்படி அங்கீகரிக்க போறாங்க? ஏன்னா இது ஆப்ஷன் இல்லை. வெறும் பெட்ரோல்ல நம்ம பிரிச்சுக்கலாம். ஆப்ஷன் கொடுத்தா நான் இல்லை, எனக்கு இதுதான் வேணும். இப்போ பெட்ரோல் பங்க்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி அதிகமான பெட்ரோல் இருக்கு, குவாலிட்டி கம்மியான பெட்ரோல் இருக்கு. இதை நம்ம வேறுபடுத்தி பார்க்குறோம். எங்க போய் நிக்கிறாங்களோ அதை பார்க்கணும். இதை மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க? நிச்சயமா ஏத்துக்க மாட்டாங்க. இது குறித்த உண்மை தெரிஞ்சு ஏத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நிச்சயமா அந்த இன்ஜினோட லைஃப் ஸ்பாயில் ஆகும்.
நீங்கள் பியூர் பெட்ரோல் போட்டு நீங்கள் வண்டி ஓட்டுறதுங்கிறது வேற, இந்த மாதிரி கலந்து எத்தனால் கலந்து பெட்ரோலை பயன்படுத்துதுங்கிற நிச்சயமாக அதனுடைய லைஃப் டைம் வந்து குறையும். அப்போ வாகனத்தினுடைய பிரச்சனை வந்து அதிகரிக்கும். அதனுடைய அதுக்கு அது கொடுக்கக்கூடிய மைலேஜ் அப்படிங்கிறது குறைக்கும். நிச்சயமா இன்ஜின் வந்து அடி வாங்கும். ஸோ அந்த பிரச்சனை இருக்கு. அப்போ மக்களுக்கு இயல்பாக இது மேல வந்து ஒரு கோபம் நிச்சயமா வரதான் செய்யும். அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா என்னன்னா அது என்ன சொல்றது அப்படிங்கிறது தெரியல நமக்கு. இது எப்படி நம்ம வந்து ஆஸ் ஒரு கன்சியூமரா வந்து இதை நான் எப்படி ஃபைட் அவுட் பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்களா? அந்த இடத்துல தான் நமக்கான ஒரு சிக்கல் இருக்கு. அதனால மக்கள் இதெல்லாம் விருப்பப்பட்டு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற மக்கள் மேல் திணிக்கப்படுகின்ற பல திட்டங்கள்ல இதுவும் ஒரு திட்டமாக இருக்கு. அப்படிதான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். பெட்ரோல் ஃபியூல் வந்து நம்ம இந்திய நாட்டில் மட்டும் இல்லை, உலக நாடுகளிலும் அது பயன்பாட்டு இருக்கு. குறிப்பாக இந்திய நாட்டில் மட்டும்தான் இந்த எத்தனாலை கலக்குறாங்களா? ஏன்னா இந்த எத்தனாலோட ப்ரொடக்ஷன் வந்து இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. எத்தனால் ப்ரொடக்டிவிட்டியே வந்து உத்தரப்பிரதேசலாம் அதிகமாக இருக்கு. அதுவும் ஒரு பிக் ஷாட், ஒரு யூனியன் மினிஸ்டர் தான் அதை ரன் பண்ணுறதாகவும் ஒரு பேச்சு ஒன்று அடுப்படுது. அவங்களோட பிஸ்னஸ் எக்கனாமியை வளர்த்துக்கிறதுக்காக மக்கள் மீது திணிக்கப்படுதா இது? உண்மைதான். அதாவது ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அக்ரி பிஸ்னஸ் வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனால் இந்த மாதிரி பெட்ரோலோட பிளெண்ட் பண்றது அப்படிங்கிற இந்த ப்ராசஸ் வந்துட்டு ஒரு 20-30 வருடங்களாக வந்து பல நாடுகளில் செஞ்சுட்டு இருக்காங்க. மேற்கத்திய நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகள்ல தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. அமெரிக்கால இருந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த கார்ன்ல இருந்து அதுல இருந்து தான் எத்தனால் வந்து எடுக்கிறாங்க. எங்க இருந்து அவங்க இந்த கார்ன் உற்பத்தி செய்யறாங்கன்னா லாட்டின் அமெரிக்கா கண்ட்ரில அங்க இருந்து எடுப்பாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அமேசான் காடுகளை அடித்து கம்ப்ளீட்டாக அது வந்துட்டு கார்ன் இருக்கக்கூடிய ஒரு விவசாய முறையாக வந்து அந்த மக்காச்சோளத்தை வந்து எடுத்து அதுல இருந்து எத்தனாலை வந்து உற்பத்தி செய்றாங்க. எத்தனால் அப்படிங்கிறது என்னன்னா பேசிக்கலி நீங்க குறிப்பிட்டது மாதிரி வந்துட்டு சாராயம். அது வந்து நம்மளுடைய மொலாசஸ்லேருந்து கிடைக்கும், நம்ம சுகர் கேன்லேருந்துமே அது வந்துட்டு கிடைக்கும், அரிசிலேருந்து நம்ம எடுக்க முடியும். இந்தியாவில் அதிகமாக கரும்புலேருந்து தான் எடுக்கிறாங்க. அதே போல் இங்கே வட அமெரிக்காவிலும் சரி வந்துட்டு தென் அமெரிக்காவிலும் சரி இருக்கக்கூட அங்கே என்ன இதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா மக்காச்சோளத்துலேருந்து எடுக்கிறாங்க. இதே அமெரிக்கா தான் இது ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பயன்பாட்டே பண்ணுறாங்க. அப்போ இதில் என்ன அவங்களுக்கான லாபம் இருக்குன்னா வந்துட்டு அந்த அக்ரி பிஸ்னஸ் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு அங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபுட் ப்ரொடக்ஷனில் யார் ஈடுபடுறாங்களோ மல்டிநேஷனல் கம்பெனிஸ் தான் இருக்காங்க. மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வந்துட்டு பெரிய அளவுக்கு நிலங்களை எடுத்து அங்கிருந்து உங்களுக்கு வந்து எத்தனாலை உற்பத்தி செய்து அவற்றை பெட்ரோலோடு கலந்து எரிபொருளாக விற்கின்ற போது அவருக்கு லாபம் இருக்கு. நீங்க மக்காச்சோளமா விற்கும் போது அவங்களுக்கு லாபம் கம்மி, ஆனா இது எத்தனாலா விற்கும் போது அவங்களுக்கு லாபம் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ அதே தான் வந்து இங்க. ஸோ அப்போ இந்தியாவில் இந்த மாடலை வந்து அப்படியே வந்து அப்ளை பண்றாங்க. இங்க என்ன பண்றாங்கன்னா அப்போ நம்ம உணவு சார்ந்து இருக்கக்கூடிய உணவு பயிர்களை வந்து நீக்கிட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி பண பயிர்களை வந்து பயிரிட செய்வது, அதற்கான விவசாய முறை மாற்றி அமைப்பது, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த ரா மெட்டீரியல் எடுத்து அதுல இருந்து எத்தனாலை பயன்படுத்துது. இதுல என்ன எப்படி இது இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னா, நீங்க உணவு அப்படிங்கிற கொடுக்கும் போது உங்களுக்கான விலை வந்து எசென்ஷியல் கமாடிட்டி சைக்கிள் வந்துருது. ஸோ விலை நிர்ணயிக்கப்படும். ஆனா இந்த உணவுக்கு பின்பாக நான் சில தொழில்நுட்பத்தை வந்து சேர்க்கிறேன், அதன் மூலமாக இதுல வந்துட்டு இதோட சத்தை கூட்டுறேன், செறிவூட்டப்படுகிறேன், ஃபோர்டிஃபிகேஷன் பண்றேன்னு பாத்தீங்கன்னா அப்ப அதுக்கு எனக்கு காஸ்ட் அதிகம். அப்ப அதுல எனக்கு லாபம் இருக்கு. உப்பை நீங்க சாதாரணமா விற்கணும் அப்படின்னா அதுக்கு விலை கம்மி. ஆனா அயோடின் கலந்த உப்பு அப்படிங்கும் போது அதுக்கு நான் விலையை நிர்ணயம் பண்ணேன். அப்ப இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, ஒரு டெக்னாலஜிக்கலான இன்டர்ஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லும் போது அங்க கார்பரேட்டுக்கான லாபம் கிடைக்குது. அப்ப நீங்க பயோஃபியல் அப்படின்னு வருகின்ற போது என்னன்னா, நீங்க சாதாரண ஒரு கரும்பு செய்றீங்க அப்படின்னா அதனுடைய விலை வேற, அதுல இருந்து வரக்கூடிய இந்த மொலாசஸை எடுத்து அதுல இருந்து நான் எத்தனால் உற்பத்தி பண்றேன், அதை நான் இங்க விற்கிறேன்னா எனக்கு 5000 லிட்டருக்கான எத்தனால் அப்படிங்கிறனா அதனுடைய ஒரு நாள் வேல்யூ அது 5000 லிட்டருக்கானது வந்து பார்த்தீங்கன்னா 50 கோடி. அப்போ 5000 லிட்டர் மட்டும் நீங்க உற்பத்தி பண்ணீங்கன்னா அது வந்து 50 கோடி அப்படின்னா அப்ப எவ்வளவு கோடி வந்து உங்களால் பெர் டே அவங்களால உற்பத்தி பண்ண முடியும். அப்போ இப்படி இந்த ஒரு நீங்க ஒரு வேல்யூ சொல்றதுல வந்து சுகர் கேன் அந்த அதாவது கரும்பு விவசாயிகள் இருக்கட்டும், இப்போ 2 நாள் முன்னாடி பேம்பூல இருந்து எத்தனால் எடுக்கிறதா ஒரு ஃபேக்டரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்னைக்கு இந்திய நாட்டில் அந்த காடுகளும் சரி, அந்த மூங்கிலோட வகைகளில் அதுவாக இருக்கும் சரி, இது விவசாயிகளுக்கு ஒரு உறுதுணையா இருக்குமா? ஒரு அவங்களுக்கான ஒரு வாழ்வாதாரம் செழிப்பா இருக்குமா? நிச்சயமா விவசாயிகளுக்கு இந்த ஷேர் போகாது. உங்களுக்கு அதுதான் இந்த லாபத்திலிருந்து அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கான ஒரு ஷேர் கிடைக்குமா கிடையாது. இது விவசாயிகளுடைய நலம் சார்ந்து நம்மளுடைய உணவு பாதுகாப்புன்னு இருக்குல்ல, இப்போ உணவு உற்பத்திக்கான நம்ம உணவு பயிர்கள் இருக்குல்ல, அது படிப்படியாக குறைஞ்சிரும். நீங்க வந்து இப்போ மூங்கில் போடுறீங்க அப்படின்னா மூங்கில நாம சாப்பிட முடியாது இல்லையா, மூங்கில் தான் அதிகமாக இருக்கும். அதே போல கரும்பு அப்படிங்கிறக்கும் போது வெறும் சர்க்கரை மட்டும் நாம சாப்பிட முடியாது இல்லையா. அப்போ கரும்பு மூங்கில் இது மட்டும்தான் இருக்குன்னா அரிசி சிறுதானியங்கள் இதனுடைய பயிர் பண்றது நமக்கு வந்து குறையில, காய்கறினுடைய பயிர் இல்லை. ஏன்னா விவசாயிகள் அதை நோக்கி நகர கம்பேரிட்டிவ்ல அரிசியை நான் வந்து அதுல லாபம் ஈட்டுறதோட எனக்கு இது லாபம் ஓரளவுக்கு அதிகமாக கிடைக்குது அப்படின்னா அதை நோக்கி நகர்வாங்க. வேல்யூ வந்து இந்த ஷார்டேஜ்ன்றது இங்க தட்டுப்பாடு ஏற்படும் இல்லையா? இப்போ நீங்க எத்தனால் எடுக்கிற ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து ஒரு கொள்முதல் கொடுத்து அதெல்லாம் வாங்குறது ஒரு பக்கம் இருக்குந்தாலும்,
அத்தியாவசிய தேவைகள், மக்களுக்கான உணவு பஞ்சம் அந்த இடத்துல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமா இருக்கு. எக்ஸாக்ட்லி அது இருக்கும். ஆல்ரெடி நாம வந்து எண்ணெய் போன்றதுல நம்ம இப்ப இறக்குமதி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நாம உற்பத்தி பண்ணிட்டு இருந்ததெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம இப்ப வந்து இறக்குமதி செய்ய ஆரம்பிச்சோம். அப்ப மற்ற நாடுகள் நம்பிதான் நம்ம இருக்கிறோம். 140 கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல உணவு தற்சார்பு தன்மை நம்மகிட்ட இல்ல அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகும். அதுதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு டேஞ்சர். 2வது, விவசாயிகள் வந்து நாளைக்கு இண்டஸ்ட்ரீஸ் தான் நம்பி இருப்பாங்க. நீங்க மூங்கிலுக்கு அவங்க வந்து மாறுறாங்க, அல்லது சோளத்துக்கு வந்து மாறுறாங்க, அல்லது கரும்புக்கு மாறுறாங்க அப்படின்னா அது இண்டஸ்ட்ரியில எடுத்துக்கிட்டாதான் இவங்களுக்கு வந்து லாபம். இப்ப நான் வந்து அரிசியை உற்பத்தி செய்யறேன்னா அரிசி வந்து அரசாங்கம் கொள்முதல் செய்யும். எனக்கு அந்த உத்தரவாதம் இருக்கு. அதுல விலை எனக்கு வந்து போதுமானதா இல்லை அப்படின்னு அது ஒரு நமக்கு அது பிரச்சனையா இருக்குன்றது. ஆனா குறைஞ்சபட்சம் அரிசி வந்து வாங்குவதற்கான ஒரு உத்தரவாதம் அப்படிங்கிறது. ஆனா இதற்காக இந்த மற்ற பயிர்களாக சொல்லக்கூடிய அது மூங்கிலாக இருக்கட்டும், அல்லது சோளமாக இருக்கட்டும், அல்லது கரும்பாக இருக்கட்டும், இந்த பயிர் வந்து இண்டஸ்ட்ரி கிட்ட மட்டும் தான் நமக்கு விற்க முடியும். அப்போ அந்த இண்டஸ்ட்ரி என்ன விலை நிர்ணயிக்கிறானோ அந்த விலைக்கு தான் நான் வந்து கொடுத்தாகணும். அப்ப நீ அந்த இடத்துலதான் அவங்களுக்கான அவங்களுடைய இதுல போய் மாட்டிக்கிறீங்க, அவங்களுடைய வலையில போய் நீங்க வந்து மாட்டீங்க. எப்படி வந்து பருத்திக்கு, காட்டன் பருத்திக்கு உட்பட்டு பிடி காட்டன்ல வந்து எப்படி வந்து விதர்பால இருக்கக்கூடிய, தெலுங்கானால இருக்கக்கூடிய விவசாயிகள் கடனாளிகளாக மாட்டிக்கொண்டார்களோ அந்த நிலைமை இதுல நாளைக்கு இது வரலாம். இந்த பணப்பயிரை நோக்கி நீ நகர்கின்ற போது, கார்பரேட் சார்ந்து இருக்கக்கூடிய பயிர் நோக்கி நகரும்போது இந்த ஆபத்து இருக்கு. அப்போ ஒரு பக்கத்துல விவசாயிகளுக்கான பிரச்சனை இருக்கு. 2வதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம உணவு உற்பத்தி அப்படியே பயங்கரமா டெரஸ்டிக்கா வந்து குறையும். அப்ப உணவு உற்பத்தி குறைகின்ற போது நீங்க சொல்ற மாதிரி வந்து உணவுக்கான இறையாண்மை அப்படிங்கிற மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். மற்ற நாடுகளையும் நாம நம்பி இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது. அப்ப இதுல யாரு லாபம் சம்பாதிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த கார்பரேட் கம்பெனிஸ் லாபம் சம்பாதிக்கிறாங்க. எந்த கம்பெனில ஈடுபடுறாங்களோ, இது டெக்னாலஜி ஈடுபடுறாங்களோ அவங்க உலகத்தை பொறுத்த வரைக்கும் சொன்னாங்க, எத்தனால பயன்படுத்துவதன் மூலமாக காற்று மாசை நாம வந்து குறைக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல வந்து சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஆனா அட் தி மோஸ்ட் அதுல லாபம் சம்பாதிக்கிறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்போ அல்லது வேறு விதமான பொருளாதாரம் சார்ந்து இருக்கக்கூடிய நலனோ கிடைக்குதா அப்படின்னு கிடைக்கல. சில கம்பெனிஸ் வந்து இதில் லாபம் அடையலாம். அல்டிமேட்லி அதுதான் இதுல வந்துட்டு அச்சீவ் பண்ண போறாங்க. உங்களுக்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ராமர் பிள்ளை. அவரும் இது போல தான் இந்த மூலிகையை வச்சு ஒரு பெட்ரோலை டைரக்டா, நீங்க ஏதாவது எத்தனால் கலந்து பெட்ரோல் கலந்து ஓடுது, டைரக்டாவே என்னோட மூலிகையில பெட்ரோல் வண்டி வாகனத்தை இயக்கலாம் அப்படின்ற ஒரு செய்முறையை கொடுத்தாரு. அது வந்து இங்க இந்த அரசாங்கம் ஏத்துக்கல. அது ஏன் அந்த வேறுபாடுகள் இருக்கு? அதாவது என்னன்னா, அவருடைய அது ஆல்டர்னேட்டிவ் ஃபியூலாவே வரும்னு சொன்னார். பெட்ரோலுக்கு மாற்றாகவே வந்து அவர் அதை சொன்னார். அவர் எந்த மூலிகையை பயன்படுத்துறார், அந்த மூலிகையின் மூலமாக இது எப்படி மாறுது என்பதை நம்ம பேட்டன்ட்டுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்க ஒரு ப்ராசஸ் வச்சிருக்காங்க. அந்த ப்ராசஸ் போய் நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்க வந்து ஒரு சயின்ஸ்ல வந்துட்டு நீங்க லேப்ல வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறீங்க அப்படின்னா ஒரு A+B+C அப்படின்னு ஒரு கெமிக்கல்ஸ் நீங்க வந்து ரியாக்ட் பண்ண வைக்கிறீங்கன்னா அதன் மூலமா என்ன அவுட்கம் வருது அப்படிங்கிற. இப்போ இந்த 3 காம்பனன்ட்னு நீங்க ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் ஈடுபடுத்தின்ற போது அதனுடைய வெயிட் என்னவா இருக்கு, அதுல இருந்து இது வரக்கூடிய டிரைவேட் ஆகக்கூடிய பொருளுடைய தன்மை என்னவா இருக்கு அப்படின்னு ஒரு பேலன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சயின்டிபிக்கா இவரால் இந்த விஷயங்களை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல அப்படிங்கிறது அவர் மேல் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. அதுக்கு அவர் கல்வி அறிவுல அப்படின்னு நல்ல விஷயம் சொன்னாங்க. பட் அல்டிமேட்லி வந்து இந்த சயின்டிபிக் அப்பார்ட்மெண்ட்ஸ்க்குள்ள உட்பட்டு அவரால் அதை நிரூபிக்க விட முடியல அப்படிங்கிறனால ஒரு ஃபெயிலியர் மாடல் ஆயிடுச்சு. இருந்த போதிலும் அவர் கொடுத்த அந்த மூலிகை பெட்ரோல் அப்படின்னு சொன்னாங்க, அதை வாங்கி பயன்படுத்தின நபர்கள் இருந்தாங்க. எனக்கு தெரியும், சேலத்துல வந்து நான் படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பயன்படுத்தினாங்க. அது நல்லா தான் ஓடிட்டு இருக்கு, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நாங்க நம்புறோங்க அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அது ஒரு சக்சீடிங் மாடலா வரல. பட் என்ன அது வந்து ஒரு சாரா இதை வந்து நம்ம எப்படி பாக்குது, ஒரு கார்பரேட்டுக்கும் ஒரு தனி மனிதனுக்கும் உள்ள அந்த வேறுபாடை பார்க்கலாமா? ஒரு இவனை நசுக்கப்படுறதா பாத்துக்கலாமா? அப்படி ஒரு கார்பரேட்கான ஒரு அது உண்மையில அவர் ஏதோ கண்டுபிடிச்சு அது வந்து கார்பரேட் நசுக்கப்படுது அப்படின்னா நிச்சயமா அந்த டெக்னாலஜி வேற ஒரு வடிவத்துல கார்பரேட் கொண்டு வந்திருக்கும். ஸோ அப்போ இன்னைக்கு வரைக்கும் வரல அப்படின்னா வந்து மேபி அதுல வந்து அது ஏதோ ஒரு அவருக்கு செய்யறாரு அப்படிங்கிறத நமக்கு வந்து அதுல இருந்து புரிஞ்சு. அது உண்மையிலே பெட்ரோலா அது என்னன்னு நமக்கு வந்து தெரியல. அப்படிதான் கடைசியில் சொன்னாங்க, ஏதோ ஒன்று அவர் வந்து செய்யறாரு, அதன் மூலமா வாகனங்கள் ஓடுது. ஆனா அது எவ்வளவு லைஃப் டைம் ஓடுமா அப்படின்னு சப்சிக்வெண்டா அதுக்கான நிறைய ரிசர்ச் அப்படிங்கிறது வரல. ஸோ அது வந்து ஒரு டெட் எண்ட்ல போய் முடிச்சு. நீங்க சொல்ற மாதிரி இதுல கான்ஸ்பிரசி வந்து நமக்கு இருக்கலாம், வேற திட்டமிட்டு பண்ணாங்களா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல. ஆனா அறுதிட்டு சொல்வதற்கான நம்ம அப்படி சொல்வதற்கு இப்படி சொல்வதற்கு எந்த போதுமான தரவுகள் நம்மகிட்ட இல்லை அப்படின்னு. கண்டிப்பா இந்த விஷயத்துல ஒருவேளை இது போல பொருட்கள் எத்தனால் எடுக்கிறதுனால உணவு பஞ்சம் ஏற்படலாம்னு ஒரு வார்த்தையை முன் வச்சுங்க. ஒரு பக்கம் அது இருந்தாலும்
இன்னைக்கான லைஃப் ஸ்டைல் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம இந்தியாவில் உற்பத்தி பண்ணுற வாகனங்கள்லாம் மேக்ஸிமம் நம்ம ஒரு 15 இயர்ஸாவது யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம த்ரோ பண்ணுறோம். அதுவும் த்ரோ பண்ணுறதில்ல, ரீவேல்யூ போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20-25 இயர்ஸ் அந்த வண்டியை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இதே அயல் நாடுகளில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 3 to 5 இயர்ஸ் தான் அவங்க அந்த யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கான இந்த கன்செப்ஷன் எத்தனை தான் இது மாதிரி போல் அவங்க ரீசேல் அவுட் பண்ணிடுறாங்களோ? இல்ல, அமெரிக்கா போன்ற நாடுகள் மேற்கத்தில கன்சூமரிசம் பயங்கர உச்சத்துல இருக்கக்கூடியது. அங்க வந்துட்டு நீங்க எல்லாத்தையும் மாத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த கன்சூமர்ஸை வந்து பயங்கர ஊக்குவிக்கிற மாதிரி தான் அவங்களோட என்டையர் செட்டப்பே அப்படிதான் செயல்படும். ஏன்னா புதுசு புதுசாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்காங்களா, அது விற்பனை செஞ்சுட்டே ஆகணும் இல்லையா, அதனால நீங்க வந்து ரொம்ப காலத்துக்கு அதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா இருப்பாங்க. ஸோ அதனால வந்து வண்டியை உங்களுக்கு அதிகமாக மாத்துறது இந்த வேலைகள் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க குறிப்பிட்டது மாதிரி இவ்வளவு தூரம் நம்ம ஓட்ட முடியுமோ ஓட்டணும் அப்படிங்குவாங்க. ஆனா எத்தனை நாளைக்கு பயன்படுத்துவதனால நிச்சயமா நம்ம இன்ஜின் வந்துட்டு பாதிப்படையும் அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனை நிச்சயமாக நமக்கு அந்த இருக்கும். ஸோ டெக்னிக்கலா இதுல இருக்கக்கூடிய இந்த நம்ம வண்டி அடி வாங்கும் அப்படிங்கிறது. ஆனா அதே நேரத்துல இன்னைக்கு கன்சூமரிசம் எப்படி போகுதுன்னா, வீட்டுக்கு ஒரு வண்டி இல்ல 2 வண்டி வாங்குறோம்னு அமைக்கிறோம். வண்டி நம்ம எளிதாக தூக்கி போறது கிடையாது அல்லது விற்கிறது கிடையாது. ஆனா என்னன்னா 2 பேரு 3 வண்டி அப்படின்னு வாங்குறது கூட கிடையாது. இன்னைக்கு வந்து இஎம்ஐலாச்சும் வண்டி வாங்கணுங்கிற நிலைமை இருக்கு. இன்னைக்கு வந்து கார் வாங்குறது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் ஆயிருச்சு. மிடில் கிளாஸ்க்கு அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஆகுது. அப்போ இந்தியாவில் நினைச்சு பாருங்க, 140 கோடி பேர் இருக்கிற இடத்துல வந்துட்டு கார் வாங்குறாங்க. இன்னும் எல்லாரும் 140 வாங்கல. ஸோ ஒரு கன்சிடரபிளான பாப்புலேஷன் வந்துட்டு கார் வாங்கக்கூடிய இடத்துக்கு நகர்ந்துகிட்டே இருக்காங்க. அப்போ காரினுடைய விற்பனை அப்படிங்கிறது அதிகமாக தான் வந்து போகுது. ஸோ அப்போ அதை நோக்கி தான் நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். அப்போ அந்த இடத்துல தான் இந்த வியாபாரம் இன்னும் அதிகப்படும். ஸோ அப்போ என்னன்னா, சந்தை பொருளாதாரத்துக்கு வந்து எல்லாம் கமாடிட்டியாக தான் வைப்பாங்க. இப்போ 1.5% 10% வரை ஏற்கனவே உபயோகத்தில் இருந்தது. பெட்ரோல் கூட மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நம்மளோட வெஹிக்கிளோட வேல்யூ வந்து அட்லீஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் இருந்தது. இப்போ இவங்க 20% மிக்ஸ் பண்ணும்போது இப்போ வெஹிக்கிளோட லைஃப் டைம் குறையுது இல்லையா? அப்போ மக்களோட அந்த வேல்யூபிள், மக்களோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பெருசா பாதிக்கப்படுது இல்ல? ஆமா, பாதிக்கப்படுது. இப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க, சரி கார் போச்சுன்னா அப்புறம் திருப்பி நீங்க கார் வாங்கினதே மாறு. இதுல அதுதான் ஒண்ணு. நீங்க என்ன பண்ணணும், சரி வேற வழி இல்லை, இந்த கார் போச்சு வேற கார் வாங்கணும், இல்ல குறைஞ்சபட்சம் நீங்க வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் காட்சி வந்துட்டு மாறணும். இப்ப அடுத்து இவிக்கு வந்து வராங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நீங்க வரீங்களா, திருப்பி வந்து எலக்ட்ரிசிட்டி என்ன நம்பிதான் நீங்க இருக்கணும் அப்படிங்கிறதா இருக்கு. பட் எனிவே அதுதான் சொல்றேன், நீங்க உங்களுடைய வாழ்வியல் அப்படிங்கிறது நீங்க முழுக்க உங்களுடைய தற்சார்பு தன்மை அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு எதுவுமே கிடையாது. நீங்க ஏதாச்சும் ஒரு கம்பெனியை நம்பிதான் இருக்க, அப்படிதான வாழ்வியல் தான் அவங்க வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த உங்க லைஃப் டைம் ஃபுல்லா நீங்க சம்பளம் வாங்குறது இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருக்கு வாழணும். ஸோ இதுக்கான ஒரு ரோட் மேப்பை தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு வாழ்வியலோட ஒரு அம்சமாக தான் இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம வந்து உங்களுக்கான ஃப்ரீடம் அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னா, அது என்ன சொல்றது, அது வந்து ஒரு இவ்வளவு தூரம் தான் ஒரு வரையறைக்கப்பட்ட ஒரு சுதந்திரத்துக்குள்ள நீங்க வாழ்ந்துக்கோங்கிறாங்க. பெட்ரோல் அப்படின்னாவே ஒரு பெரிய பிக் ஸ்கேம் அப்படின்னு சொல்லலாம். இது நமக்கு தெரிஞ்சது வெறும் பெட்ரோல் பங்க் ஸ்கேம் மட்டும் பார்த்தோம். இதுக்கு பின்னாடி பலதரப்பட்ட ஸ்கேம்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. மக்கள் அதுல அவேரா இருக்கு. இப்போ மக்களுக்கு நம்ம தெளிவுபடுத்த வேண்டியது என்ன? அதாவது என்னன்னா, உங்களுக்கு தேவையான பொருட்களை இல்லை, ஒரு என்ன மாதிரி பொருளை நாம வந்து வாங்குறோம், அதனோட பின்னணி என்ன, இந்த பொருள் உண்மையில் நமக்கு தேவையானது. இப்போ வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் இருக்குல்ல, ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டினுடைய முக்கியமான கடமை என்னன்னா, ஒரு பொது போக்குவரத்தை மக்களுக்கு தர வேண்டியது. அவங்களுக்கான பாதுகாப்பான, அஃபோர்டபுளான, அசசபிளாக இருக்கக்கூடிய பொது போக்குவரத்து இருக்கணும். அப்படின்னா என்னன்னா, அதிகமான பஸ்ஸஸ் இருக்கணும், அதிகமான மெட்ரோஸ் இருக்கணும், அதிகமான சபர்பன்ஸ் இருக்கணும், ட்ரெயின் இருக்கணும். இந்த வசதிகள் நமக்கு இருந்தாலே, ஒரு பாதுகாப்பான சாலை இருக்கணும். இந்த வசதிகள் இருந்தாலே நமக்கு தனியாருக்காக இருக்கக்கூடிய வாகனங்களுடைய எண்ணிக்கை தேவைப்படாது. நம்ம சாலையினுடைய சென்னையை பொறுத்த வரைக்கும் சாலையில வந்துட்டு 95% வந்து பாத்தீங்கன்னா தனியார் வாகனங்கள் தான் இருக்கு. 5% தான் நம்மளுடைய பஸ்ஸஸ் வந்துட்டு போகுது, நம்ம அரசுடைய பஸ் விடு. அந்த 5% பஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா 85% மக்கள் டிராவல் பண்றாங்க. அப்ப 85% மக்கள் வெறும் 5% ரோடு மட்டும் தான் ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. அப்ப இது வந்து எவ்வளவு ஒரு இன்இக்வாலிட்டியான ஒரு விஷயமாக இருக்கின்றது. அப்ப இங்க என்ன, பொது போக்குவரத்து வந்து ஏன் நம்ம பொது போக்குவரத்து அதிகமாக பயன்படுத்துறது இல்லை, கரெக்டா டைமுக்கு போக முடியல, ரொம்ப கசகசன் இருக்கு, ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கு, போதுமான அளவுக்கான அது வந்து வசதியாக இல்லை அப்படிங்கிறதான ஒரு சாமானியன் ஏறி இறங்குற மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையில அது என்ன. அப்போ என்னன்னா, அதிகமாக பஸ்ஸை நீங்க வந்து பயன்படுத்து. இப்போ தமிழ்நாட்டில் வந்து நமக்கு வந்து 7 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த ரேஷியோக்காக நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் இருக்கணும். அந்த ரேஷியோ நம்மகிட்ட இல்லை. ஸோ அப்போ வந்து பஸ்ஸஸ் எண்ணிக்கையை நீங்க வந்து அதிகப்படுத்தும். அதே நேரத்தில் இப்போ விழா பண்டிகைன்னு வந்துச்சுன்னா ஊருக்கு நம்ம அடிச்சு பிடிச்சிட்டு போறோம். அப்போ நீங்க நாகர்கோவில் போனா 3000 ரூபாய் டிக்கெட்டு. கன்னியாகுமரி போகணும் நீங்க வந்து பொங்கல் காலத்துல தீபாவளி டைம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 3000-3500 ரூபாய் டிக்கெட் வைக்கிறாங்க. ஃபிளைட்லேயே போயிட்டு வந்துடலாம் போல இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அப்போ ஏன் வந்து இந்த நிலைமை வருது? அப்போ ஆம்னி பஸ்ஸஸ் நம்பி இருக்கக்கூடிய நிலைமை வரல. ஏன்னா நமக்கு இன்னும் ட்ரெயினோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் பண்ணல.
20 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு கன்னியாகுமரிக்கு என்ன ட்ரெயின் இருந்துச்சோ அதே அளவு ட்ரெயின் தான் இப்பவும் இருக்கு. அப்போ அதுல நம்பர்ஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்களா, ஏன் இன்க்ரீஸ் ஆகல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அப்போ அதுல இருந்தா நம்ம போயிருக்கலாம். அப்போ பஸ்ஸஸ் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க, பொது போக்குவரத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அப்படி இருக்கின்ற போது ஆட்டோமேட்டிக்கா பிரைவேட் வாகனத்தோட இது குறையும். இதுதான் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் செய்ய வேண்டியது. ஆனா இதை செய்யாமல் இது எந்த அளவுக்கு மோசமாக இருந்து நஷ்டம் அடைகின்ற அங்க அங்க போனா உங்களை மனுஷனாவே மதிக்க மாட்டான் இல்லைங்களா. ஒரு கண்டக்டரோ இல்லை, ஏன்னா அவரை வந்து அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறாங்க. கண்டினியூஸா 16 ஹவர்ஸ் ஓட்டக்கூடிய டிரைவர்ஸ் தான் இங்க வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கண்டிஷன் அந்த அவ்வளோ மோசமானதாக இருக்குது. அதனுடைய பிரதிபலிப்பு எங்க இருக்குன்னா பொதுமக்கள் மேடம் அவங்க ரொம்ப இது பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரீ பாஸ் வந்தாலும் அவன் எரிஞ்சு விழுகிறாரு. அது இவங்களெல்லாம் அது கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. இந்த விடியல் பேர் வந்து மகளிர் கொடுக்கும்போது அப்படிங்கிற அது சைக்காலஜி அப்படிங்கிறது அவருக்கு அப்படி ஒரு இதெல்லாம் உண்டு. ஆனால் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் இப்படிதான் செயல்படணும். ஆனால் இதை தாண்டி நாம என்ன பண்றோம்னா இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்குன்னா இந்த தனியார் வாகனங்கள் இது அதிகப்படுத்துவது இப்படி இதுக்கான ஒரு மெத்தட் இருக்குல்ல. அப்ப இதுதான் அடிப்படையான பிரச்சனை. அப்ப இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப என்னன்னா அஸ் எ சொசைட்டியா, சிவில் சொசைட்டியா நம்மளோட கேள்வி என்னன்னா, எனக்கு வந்து இங்க பொது போக்குவரத்து நீங்க வந்து அதிகப்படுத்துங்க. ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான தேவை அவசரம் அப்படிங்கும் போது நான் பிரைவேட் வாகனத்தை வந்து பயன்படுத்தலாம். ஒரு எமர்ஜென்சி இருக்கு, நான் உடனடியாக போகணும் அப்படிங்கும் போது நான் வந்து என்னோட பிரைவேட் வெஹிக்கிளை வந்து பயன்படுத்துறது தப்பு இல்லை. அது நிச்சயமா வந்து நம்ம மறுக்கலாம். அதுக்கு நமக்கு நிச்சயமா தேவை. அதுக்காக காரை வாங்கக்கூடாது அப்படின்லாம் நம்ம சொல்லலாம். ஆனா எல்லா காலகட்டத்திலும் நமக்கு அது தேவையில்லை இல்லைங்களா. அத்தியாவசியமான விஷயங்கள் இருக்கு, ரொம்ப குடும்பமா நம்ம வந்து போக வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் சின்ன சின்ன வேலைகளுக்காக கூட வந்து நம்ம இன்னைக்கு வந்து கார்ல போறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு இல்லையா. இது வந்து பிரச்சனைக்குரியது. இன்னைக்கு சிட்டியோட டிராபிக்கை வந்து நீங்க வந்து பாருங்க. ஒண்ணு இல்ல, மும்பை டெல்லியில வந்து அந்த மழை நேரத்துல வந்து எந்த அளவுக்கு டிராபிக் நின்றுச்சுன்னு பார்த்தோம்னா நம்ம அப்படியே என்டையர் சிட்டியை வந்து ஸ்டாக்னட் ஆயிடுது. அந்த நிலைமை நமக்கு இங்க சென்னையில ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிச்சு. பெங்களூர்ல நீங்க வந்து ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா சாலிடா அங்க நான் பார்த்திருக்கேன், வந்து டிராபிக் சிக்னல் நிற்கும் போது ஆட்டோல வந்து உட்காந்துட்டு பேப்பர் படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த சிக்னல்ல இருந்து மூவ் ஆகுறதுங்கிறதே ரொம்ப பெரிய சிக்கலுக்குரியதா இருக்கு. சென்னையிலேயும் நமக்கு அந்த டிராபிக் அப்படிங்கிறது வந்துருச்சு. நீங்க வந்து டிராபிக்கை கட்டுப்படுத்துறதுக்கு புதுசா பாலம் கட்டுறதுனால நிச்சயமா வராது, வாகனங்களை குறைப்பதன் மூலமாக தான் பண்ணும். ஸோ அப்போ மக்கள் நலன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டை வந்து பொது போக்குவரத்தை அதிகப்படுத்துவதன் மூலமாக தான் இந்த பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி நகர முடியும். அதை மக்கள் புரிந்து கொண்டு அந்த கோரிக்கையை பொது போக்குவரத்துகள் அதிகப்படுத்தினா மக்கள் அது மாறிடுவாங்களா? ஏன்னா இன்னைக்கு ஒரு குழந்தைய பள்ளியில விடணும்னா கூட ஒரு இன்னோவா கார் வந்துட்டு தான் இருக்கு. அது போல பல இடத்துல நம்ம மெட்ரோ சிட்டில பார்க்குறோம், ஒருத்தருக்காக ஒரு பெரிய வாகனத்தையே யூஸ் பண்ற இடத்துக்கு வராங்க. இது போல பப்ளிக்கான பயணத்துக்கான ஒரு அரசாங்கம் முன்னெடுப்பு நடத்துனா இவங்க எல்லாம் மாறிடுவாங்களா? இல்லை, இப்போ வந்து குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் பஸ்ஸஸ் இருக்கணும் அப்படிங்கிற ரூல் இருக்கு இல்லைங்களா. எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே வந்து அது இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான இது இருக்கு. அதில் தான் போயிட்டு வரணும் அப்படிங்கிறது இருக்கு. ரெண்டாவது, எவ்வளோ காலம் எப்பவுமே நம்ம கார் வாங்க ஆரம்பிச்சோம்? 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையாது இல்லையா. இன்னும் சொல்ல போனா நம்ம அப்பா அவங்களுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது நீந்தி போனோம் இவ்வளவு கிலோமீட்டர் அப்படி கதை பேசுனவங்க தானே இல்லைங்களா. நீ இந்த மாற்றம் எப்ப நிகழ்ந்திருக்கு நல்லா யோசித்து பாருங்க. உலகமயமாக்கலுக்கு பின்னாடி தான் இந்த கன்சூமர் கல்ச்சர் அப்படிங்கிறது வந்திருக்கு. நான் கார் வச்சுக்கலாம் வந்து வேறலாம் சொல்றேன். அதுக்காக நீங்க வந்து 2 தெரு பக்கத்துல இருக்கிறதுக்கு கார்ல போகணுமா அப்படிங்கிறத நான் வந்து கேட்கிறேன். அப்ப வந்து அதுல இன்னொரு விஷயம், ஏன் கார் நாம வந்து பயன்படுத்துறேன், இந்த கம்ஃபர்ட் வந்து எனக்கு பஸ்ல கிடைக்கும் போது நான் நிச்சயமா கார் பயன்படுத்தலாம். இப்போ மெட்ரோ வந்து எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. இல்ல ஸ்டேட்டஸ்னு ஒன்று ஒரு லெவல் இருக்கு இல்ல. அரசாங்க பேருந்துல போறதுக்கும் என்னோட சொந்த கார்ல போறதுக்கும் ஒரு வித்தியாசங்கள் இருக்குல்ல. இல்ல அது அந்த ஸ்டேட்டஸ்க்கு நீங்க பயங்கர விலை கொடுக்க வேண்டியது இருக்குல்ல. அதுக்கு என்ன நீங்க இஎம்ஐ வருஷம் ஃபுல்லா கட்டிட்டு இருக்க வேண்டியது இல்லையா. அதுதான் இருக்கு. அப்போ அதுதான் சொல்ல, அந்த வெத்து கௌரவம் உங்களுக்கு எது கொண்டு வர போறது இல்லை. அது சொசைட்டிக்கு நல்லது இல்லைங்கிற. சொசைட்டியை சஸ்டெயின் ஆகாது. நீங்க ரைட் ஓகே, உங்களுக்கு அது கௌரவமா இருக்கும் அப்படின்னா நீங்க உங்க வீட்டுல உங்களால் 5 கார் வாங்க முடியும், வாங்குறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் 5 கார் வாங்குறாங்கன்னா இப்ப சென்னையில வந்துட்டு 1 கோடி பேர் இருக்காங்க. இந்த 1 கோடி பேர்ல 50 லட்சம் பேரை எடுத்துக்கோங்க. 50 லட்சம் பேர் 50 லட்சம் கார் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்? சென்னை தாங்குமா? சென்னையில வண்டியை நிறுத்த முடியாதுங்க அப்புறம் உங்களுக்கு. ஸோ அதுதான் அல்டிமேட்லி அதான் பிரச்சனை. ஸோ ஒரு சிட்டி வந்து சஸ்டைன் ஆகாது. ஒரு சிட்டி வந்து சஸ்டைன் ஆகணும்னா எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பேஸ் வேணும். அப்போ நமக்கு காமன் ஸ்பேஸ். டெல்லியில இன்னைக்கு அதான் பிரச்சனை. டெல்லியில சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் சாத்திருக்க சுற்றி வராங்கள பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் அலௌட் இல்லைன்னாங்க. அப்படி டைரக்ட் பண்ணாங்க. பொது போக்குவரத்தை மட்டும் நாம இது பண்ணுவோம்னு. ஏன்னா அந்த அளவுக்கு பொல்யூஷன் பயங்கரமாயிடுச்சு. மக்களால் அங்க வந்து தீபாவளிக்கு அடுத்த நாள் போக முடியல. ஸ்மாக் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு பயங்கர பொல்யூட்டட் சிட்டியா வந்துட்டு உங்களுக்கு மாறிடுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் வாகனத்தினுடைய எண்ணிக்கை. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் நீங்க வந்து கட்டுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. அப்போ நம்ம என்னன்னா
உங்களுடைய வாழ்வில் வசதிகளை யாரும் குறைச்சிக்கலாம் சொல்ல. அப்ப அது வந்து எப்படின்னா ஒரு சமூகமாக ஒரு கம்யூனிட்டியா அந்த ரைட்ஸை நாம அந்த இது எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கிறதா. அப்ப அது நம்ம கிட்ட தான் இருக்கு. நாம தான் அதை வந்துட்டு டிசைட் பண்ணணும். நம்ம விட பொறுத்த வரைக்கும் நாம என்ன சொல்றோம்னா பொது போக்குவரத்தை அதிகப்படுத்துதா. ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ்னுடைய ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ இருக்குல்ல, அவங்க இந்த மோனோபோலி கண்ட்ரோல்ல வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களை பொறுத்தவரைக்கும் இந்த சந்தை வேணும், இந்த சந்தையை அவங்க கட்டுக்குள்ள வைக்கணும் அப்படின்னா நீங்க தனியார் வாகனங்கள் வேணும், அது என்னை சார்ந்து இருக்கணும், நான் பெட்ரோல் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறது அந்த பாலிடிக்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் வந்து அது. அப்ப இந்த சந்தை பொருளாதாரத்தை இந்த இதுக்குள்ள வைக்கிறதுக்கான ஒரு தேவை என்பது அவர்களுக்கு இருக்கு. நாம போய் அதுல எதாவது மாட்டிக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேள்வி. அப்ப அது இல்லாம நம்ம ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்வியல் நம்ம வாழணும் அப்படின்னா நாம வந்து நிச்சயமா பொது நோக்கு போக்குவரத்தை போக்கி நகர்வது என்பதுதான் சரியான விஷயமா இருக்கும். குட் ஆர் பேட் எத்தனால் அப்படின்ற ஒரு பார்க்கும்போது மக்கள் அதை குட் ஆர் பேட் சூஸ் பண்றது எப்படி பண்ணுவாங்க? இல்ல அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்க வண்டிக்கு நல்லது கிடையாது, நம்ம உணவு உற்பத்திக்கு அது வந்து நல்லது கிடையாது. அதனால எந்த விதமான இதுவும் கிடைக்கப்படும். இவங்க சொல்ற மாதிரியே வந்து இதுல இருந்து CO2 எமிஷன்ஸ் வந்து குறையுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ரேஷியோவும் கிடையாது. சோ அதுவும் நடக்க போறது இல்லை. அப்ப இது எந்த வகையிலும் யாருக்குமே வந்து லாபம் தரவில்லை, சில தனியார் நிறுவனங்களை தவிர்த்து. அப்படி பார்க்கின்ற போது நிச்சயமாக அது பேட் அப்படின்னு நம்ம சொல்றதா சரியான இருக்கு. நன்றி. நன்றி.